சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆடி அல்லது ஆவணி மாதம் நெருங்கும் போதே சில வீடுகளில் வரலட்சுமி நோன்புக்கான ஆயத்தங்கள் மெதுவாக தொடங்கிவிடும். அம்மனுக்கு இந்த வருடம் என்ன புடவை கட்டலாம், கலசத்துக்கு பூ வாங்கணும், நோன்பு சரடு தயாராக இருக்கிறதா என்று வீட்டு பெண்களின் பேச்சிலும் ஒரு உற்சாகம் தெரியும். நோன்பு நாளன்று அதிகாலையில் வாசலில் போடப்படும் கோலம், மாவிலை தோரணம், பூஜை அறையில் வீசும் மல்லிகை பூவின் மனம், விளக்கின் ஒளி, மஞ்சள் குங்குமம் என வீடே ஒரு மங்களகரமான சூழலுக்கு மாறிவிடும். இவை அனைத்திற்கும் நடுவில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட கலசத்தில் அன்னை வரலட்சுமியை எழுந்துள்ளச் செய்து வழிபடுவது பல தென்னிந்திய குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாக தொடரும் ஒரு முக்கியமான மரபாக இருக்கிறது. வரலட்சுமி நோன்பு பொதுவாக சிராவண மாதத்தில் வரும் பௌர்ணமியை ஒட்டிய வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கப்படும் ஒரு விரதமாகும். தமிழ் மாதம் கணக்குடன் ஒப்பிடும்போது அதன் தேதி ஆண்டுக்கு ஆண்டு மாறக்கூடும். எனவே இதை ஆடி மாதத்திற்கோ அல்லது ஆவணி மாதத்திற்கோ மட்டும் உரிய பண்டிகை என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக சிராவண மாதத்தில் அனுஷ்டிக்கப்படும் வரலட்சுமி விரதம் என்று குறிப்பிடுவதே பொருத்தமானது. 2026 ஆண்டில் வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை வருகிறது. அது தமிழ் மாத கணக்கின்படி ஆவணி மாதத்தில் அமைகிறது. வரலட்சுமி என்ற பெயரிலேயே இந்த வழிபாட்டின் பொருள் அழகாக அடங்கி இருக்கிறது. வரம் என்பது அருள் அல்லது வேண்டிய நன்மையை பெறுதல் என்பதை குறிக்கிறது. லட்சுமி தேவி செல்வம் மற்றும் வளத்தின் தெய்வமாக வழிபடப்படுகிறார். ஆனால் இங்கே செல்வம் என்பதற்கு பணம் மட்டும் பொருள் அல்ல. நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தில் அமைதி, உணவுக்கு குறைவில்லாத நிலை, அறிவு, தைரியம், குழந்தைகளின் நல்வாழ்வு, தொழில் முன்னேற்றம், மன நிறைவு என மனித வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான வளங்களையும் லட்சுமியின் அருளாக கருதும் பாரம்பரியம் உள்ளது. அதனால்தான் வரலட்சுமியை வணங்குவது அஷ்டலட்சுமிகளின் அருளையும் வேண்டுவதாக பல குடும்பங்களில் நம்பப்படுகிறது. வரலட்சுமி நோம்பின் தோற்றத்தை பற்றி பேசும்போது தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வரும் சாருமதியின் விரத கதை முக்கியமான இடத்தை பெறுகிறது. இது வரலாற்று ஆவணமாக கருதப்படுவதற்கு பதிலாக வரலட்சுமி விரதத்துடன் இணைந்துள்ள பாரம்பரிய புராண கதையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மரபு வழி கதையின்படி சாருமதி என்ற பெண் தனது கணவர், குடும்பத்தினர் மற்றும் பெரியவர்களிடம் அன்பும் மரியாதையும் கொண்டு வாழ்ந்து வந்தாள். அவளுடைய பக்தியையும் நல்ல மனதையும் கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி தேவி ஒரு நாள் அவளுடைய கனவில் வரலட்சுமியாக தோன்றியதாக கூறப்படுகிறது. கனவில் தோன்றிய அன்னை சிராவண மாதத்தில் குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில் தன்னை வழிபட்டு விரதம் மேற்கொள்ளும்படி சாருமதியிடம் கூறினாள் என்று விரத கதை தொடர்கிறது. கண்விழித்த சாருமதி அந்த கனவை ஒரு சாதாரண கனவாக விட்டுவிடவில்லை. தனது குடும்பத்தினரிடம் அதை பகிர்ந்து அக்கம் பக்கத்திலிருந்த பெண்களையும் அழைத்து அனைவரும் சேர்ந்து அம்மனை வழிபட ஏற்பாடு செய்தாள். கலசம் அமைத்து மலர்களால் அலங்கரித்து பக்தியுடன் வரலட்சுமியை வழிபட்டதாகவும் அதன் பின்னர் அவர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டதாகவும் பாரம்பரிய கதை கூறுகிறது. இந்த கதையின் வழியாக பக்தி, குடும்ப பொறுப்பு, பகிர்வு மற்றும் பிறருடைய நலனையும் வேண்டுதல் போன்ற எண்ணங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. இந்த கதையில் எனக்கு மிகவும் அழகாக தோன்றுவது ஒரு விஷயம். சாருமதி தனியாக அமர்ந்து தனக்காக மட்டும் வரம் கேட்கவில்லை, மற்ற பெண்களையும் அழைத்து அவர்களோடு சேர்ந்து வழிபட்டதாகவே கதை சொல்லப்படுகிறது. அதனால்தான் வரலட்சுமி நோம்பின் மையத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வியை விட என் குடும்பமும் என்னை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக தெரிகிறது. ஒருவேளை அதுதான் இந்த விரதம் இத்தனை தலைமுறைகளை கடந்தும் குடும்பங்களுக்குள் உயிரோடு இருப்பதற்கான காரணமாகவும் இருக்கலாம். வரலட்சுமி நோம்பின் முக்கியத்துவத்தை அதன் பூஜை முறையிலேயே பார்க்கலாம். நோன்பு நாளில் வீடு சுத்தம் செய்யப்பட்டு வாசலில் கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி மங்களகரமான சூழல் உருவாக்கப்படுகிறது. பின்னர் கலசம் அமைத்து அதில் அன்னை வரலட்சுமியை ஆவாகனம் செய்து வழிபடும் வழக்கம் உள்ளது. குடும்ப வழக்கத்தை பொறுத்து கலசத்திற்கு அம்மன் முகம் வைத்து புடவை கட்டி நகைகள் மற்றும் மலர்களால் அலங்கரிப்பதும் உண்டு.
பழங்கள், தேங்காய், வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் மற்றும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட பல வகையான நைவேத்தியங்கள் அம்மனுக்கு படைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை முறை சற்றே மாறினாலும் அதன் அடிப்படை நோக்கம் அன்னையை வீட்டிற்கு வரவேற்று குடும்ப நலனுக்காக வேண்டிக் கொள்வதே. இந்த வழிபாட்டின் இன்னொரு முக்கியமான அடையாளம் நோன்பு சரடு. பூஜைக்கு பிறகு மஞ்சள் பூசப்பட்ட புனித சரடை அணிந்து கொள்வது பல குடும்பங்களில் வழக்கமாக உள்ளது. சில வீடுகளில் வீட்டின் மூத்த பெண்கள் இளையவர்களுக்கு சரடு கட்டி விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு தனி அழகு உண்டு. அதேபோல் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூ போன்ற மங்கள பொருட்களை வழங்குவதும் வழக்கமாக இருக்கிறது. இதனால் வரலட்சுமி நோன்பு ஒரு தனிநபரின் விரதமாக மட்டுமில்லாமல் பெண்கள் சந்தித்து மகிழ்ந்து ஆசீர்வாதங்களையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சமூக மரபாகவும் மாறுகிறது. இன்றைய வாழ்க்கையை பார்த்தால் இந்த கேள்விக்கான பதில் இன்னும் அழகாக புரியும். ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் வேலை, படிப்பு, தொலைபேசி, தினசரி பொறுப்புகள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பண்டிகை அல்லது விரதம் வந்துவிட்டால் வீடு முழுவதும் அதற்காக ஒன்றாக செயல்பட தொடங்குகிறது. ஒருவர் பூ வாங்கி வருவார், ஒருவர் கோலம் போடுவார், இன்னொருவர் நைவேத்தியம் செய்வார். குழந்தைகள் அம்மன் அலங்காரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டே சிறு சிறு உதவிகளை செய்வார்கள். அந்த ஒரு நாளாவது குடும்பத்தின் கவனம் ஒரே இடத்தில் வந்து நிற்கிறது. அதனால்தான் வரலட்சுமி நோன்பை இறை வழிபாட்டுடன் மட்டும் நிறுத்தி பார்க்க முடியாது. அது குடும்பத்தையும் தலைமுறைகளையும் இணைக்கும் ஒரு மரபு. பாட்டி செய்த பூஜையை பார்த்து வளர்ந்த அம்மா பின்னர் தனது வீட்டில் அதே வழக்கத்தை தொடர்கிறார். அம்மாவை பார்த்து மகள் கற்றுக்கொள்கிறாள். இந்த கலசம் ஏன் வைக்கிறோம், இந்த சரடு எதற்காக, அம்மனுக்கு ஏன் இந்த நைவேத்தியம் என்று குழந்தைகள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் பின்னால் ஒரு குடும்பத்தின் பழக்கமும் ஒரு தலைமுறையின் நினைவும் அடுத்த தலைமுறைக்கு செல்கிறது. இப்படித்தான் மரபுகள் புத்தகங்களால் மட்டுமல்லாமல் மனிதர்களால் வாழ்கின்றன. வரலட்சுமி நோன்பை பக்தியுடன் கடைபிடிப்பதால் செல்வ வளம், ஆரோக்கியம், குடும்ப நலம், கணவன் மற்றும் குடும்பத்தினரின் நீண்ட ஆயுள், சந்ததி பாக்கியம், தொழில் முன்னேற்றம், மன அமைதி போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. வரலட்சுமி வழிபாட்டை அஷ்டலட்சுமிகளின் அருளோடும் தொடர்பு படுத்தி பார்க்கும் வழக்கமும் உள்ளது. அதாவது செல்வம் மட்டுமல்லாமல் உணவு, அறிவு, தைரியம், வெற்றி, சந்ததி உள்ளிட்ட வாழ்க்கையின் பல்வேறு வளங்களுக்காகவும் அன்னையிடம் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. இவை அனைத்தும் இந்து சமய மரபில் நிலவும் ஆன்மீக நம்பிக்கைகள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றை உறுதியான மருத்துவ அல்லது பொருளாதார பலன்களாக குறிப்பிடுவது பொருத்தமல்ல. ஆனால் ஆன்மீக நம்பிக்கையை தாண்டியும் இந்த நோன்பில் ஒரு அழகான வாழ்க்கை பாடம் இருக்கிறது. வருடத்தில் ஒரு நாளாவது நம்மிடம் இல்லாததை பற்றி கவலைப்படாமல் நம்மிடம் இருப்பதற்காக நன்றி சொல்லும் வாய்ப்பை இது உருவாக்குகிறது. நம் குடும்பம், உணவு, வீடு, உறவுகள், பெரியவர்களின் ஆசீர்வாதம், குழந்தைகளின் சிரிப்பு இவையும் செல்வம்தான் என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு கலசத்தின் முன் விளக்கேற்றி அமர்ந்து குடும்பத்திற்காக மனதார வேண்டும் போது மனதிற்குள் ஒரு அமைதியும் நன்றி உணர்வும் இயல்பாக உருவாகிறது. இறுதியில் பார்த்தால் வரலட்சுமி நோன்பு என்பது ஒரு நாள் செய்யப்படும் பூஜை மட்டுமல்ல. அது ஒரு வீட்டின் நினைவு, ஒரு பெண்ணிடமிருந்து இன்னொரு பெண்ணுக்கு செல்லும் பாரம்பரியம், அம்மாவிடமிருந்து மகளுக்கும் பாட்டியிடமிருந்து பேத்திக்கும் கடத்தப்படும் ஒரு குடும்ப கதை. காலம் மாறலாம், பூஜை செய்யும் விதம் கொஞ்சம் மாறலாம், அலங்காரங்கள் நவீனமாகலாம். ஆனால் கலசத்தின் முன் கைகளை கூப்பி எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் அந்த மனம் மட்டும் மாறுவதில்லை. அந்த அன்பும் நம்பிக்கையும் நன்றி உணர்வும் தான் வரலட்சுமி நோன்பின் உண்மையான அழகு.